கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை. நீங்கள் தினந்தோறும் கணபதி கணபதி என்று வணங்கிக் கொண்டே இருந்தால், அது கணபதி என்றும் சொல்லலாம், இல்லை விநாயக பெருமான் என்று சொல்லலாம், இல்லை விக்னேஸ்வரன் என்று சொல்லி கூட நீங்கள் வணங்கலாம். கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை. உனக்கு வரக்கூடிய கெட்ட செயல்கள் கூட நீங்கள் கணபதி கணபதி என்று உச்சரித்தால் ஒரு 10 அடி தள்ளியே நிற்கும். அந்த பக்தி என்பது வெறும் வாய் அளவில் இருக்கக்கூடாது. ஏதோ வாய் மாத்திரம் கணபதி கணபதி என்று சொன்னால் அது உள்ளார்ந்த ஒரு பக்தி கிடையாது. உள்ளே இருந்து நாவியில் இருந்து அந்த அன்பானது பக்தியானது வெளிப்படணும். அப்படி வெளிப்படுறது தான் உண்மையான பக்தி. இறைவன் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்று அன்பு, பிற உயிர்களிடத்திலே நீ காட்டக்கூடிய அன்பு, இரக்கம். நீ இறைவனுக்கு செலவழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை கூட விட்டு விடலாம். நமக்கு நாவு கொடுத்திருக்கிறான் இறைவன். அந்த நாவினால் கணபதி கணபதி என்றிட கலங்கிடும் வல்வினை. அடுத்த வரி பாடல், கணபதி என்றிட காலனும் கைதொழும். நீ விநாயக பெருமான் மீது முழு பக்தியையும் அன்பையும் வச்சினா என்ன ஆகுனா, உன்னிடம் யமன் வருவதற்கே யோசிப்பான். கணபதி என்றிட காலனும் என்ன பண்ணுவான், யோசிப்பான் உங்க கிட்டத்துக்கு வர்றதுக்கு. கணபதி என்றிட கருமம் ஆதலால், உன் வாழ்வினுடைய மிகப்பெரிய வேலையாக கணபதி என்ற சொல்லை உச்சரிக்க உச்சரிக்க அதுவே நம்முடைய வாழ்க்கையாக மாறினால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. நம் வாழ்வில் ஏற்படுகின்ற கவலை துன்பங்களை எல்லாம் இறைவன் நமக்கு கொடுத்தாலும், வாழ்விலே துன்பம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது. என்றைக்கு தாயின் கருவறையிலிருந்து இந்த பூமிக்கு வந்துட்டுமோ அன்றிலிருந்து 90% துன்பங்கள் தான் இருக்கும், 10% தான் இன்பத்தை அனுபவிக்க முடியும். இது நாம் பிறவியினால் வரக்கூடியது. நாம் செய்கின்ற நல்வினை தீவினையினால் நமக்கு கிடைக்கின்ற இந்த பிறவி இன்பமும் இருக்கும் துன்பமும் இருக்கும். ஆனால் நமக்கு இன்பம் கிடைத்தாலும் துன்பம் கிடைத்தாலும் அடுத்தவர்களுக்கு துன்பம் இழைக்காமல் இருத்தல், பிறர் பொருளை கவராமல் இருத்தல், அடுத்தவர்கள் பொருள்கள் மீது ஆசைப்படாமல் வாழ்கின்ற ஒரு தன்மை, இதுவே நாம் விநாயகரை வழிபடுவதனுடைய அடிப்படையாக இருக்க வேண்டும். விநாயகருக்கு படைக்கின்ற அருகம்புல், ஏன் அருகம்புல்ல இறைவனுக்கு படைக்கணும்னா, ஒரு 10 ஆண்டு காலம் 15 ஆண்டு காலம் மழையே வரலனாலும் சரி, அந்த இடத்துல காய்ந்து போன ஒரு நிலத்தில் கூட 10 ஆண்டுகள் எந்த ஒரு புல்லும் முளைக்கல, எதுவுமே இல்லை, மழை இல்லை. அப்படி காய்ந்திருக்கக்கூடிய அந்த நிலத்திலே ஒரு நாள் மாத்திரம் மழை பெய்தால் அடுத்த நாள் எங்கிருந்தோ ஒரு அருகம்புல் முளைக்கும். அருகம்புல்லுக்கு இருக்கக்கூடிய சிறப்பே என்னன்னா, அதனுடைய விதையானது இந்த மண்ணிலே எங்கு மறைந்திருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. பொட்டல் நிலத்தில் கூட மழைத்துளி விண்ணிலிருந்து வந்து விழுந்தால் அடுத்த நாள் இந்த அருகம்புல்லானது முளைக்கும். பிறவிகளிலே முதல் பிறவி எதுவென்றால் அருகம்புல் தான். மனிதனுக்கு முந்தைய முதல் பிறவி இந்த உயிரினங்களிலே எது முதல் பிறவி என்றால் அருகம்புல் தான் முதல் பிறவி. அந்த அருகம்புல்லைத்தான் நாம் விநாயகருக்கு படைக்கிறோம். அதனுடைய காரணமும் என்னன்னா, மனிதர்களாகிய நாங்கள் இந்த அருகம்புல் பிறவியை எடுத்துதான் படிப்படியாக பல்வேறு தாவரங்களாக மாறி பல்வேறு விலங்குகளாக மாறி இன்றைக்கு மனிதராக பிறந்திருக்கிறோம். நாங்கள் செய்த நல்வினையால் தான் ஒரு மனித பிறவிக்கு இன்று வந்திருக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்குள் வர வேண்டும் என்ற
ஒரே ஒரு அருகம்புல் இருந்தால் கூட போதும் விநாயகர் படைகளுக்கு. இல்லை எருக்கம்பூ மாலை கொஞ்சம் வசதியாக இருக்குது, பக்கத்தில் எருக்கம்பூ கிடைக்குதுன்னா அந்த எருக்கம்பூவை கூட மாலையாக தொடுத்து விநாயகர் பெருமானுக்கு சூட்டலாம். இந்த அருகம்புல் எப்படி விநாயகர் பெருமானுக்கு படைக்கப்பட்டது? இந்த அருகம்புல் படைப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, அனலாசூரன் சொல்லிட்டு ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் என்ன பண்ணா, இதே போல சிவபெருமான் கிட்ட வரத்தை வாங்கிட்டு இந்த முனிவர்களை எல்லாம் போட்டு தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சான். அந்த தொந்தரவு கொடுத்த பின்னால எல்லா தேவர்களும் முனிவர்களும் விநாயகர் பெருமான் கிட்ட வந்து சொல்றாங்க, இந்த அனலாசூரனுடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அதனால நீங்க எப்படியாவது இந்த அனலாசூரனிடமிருந்து என்ன நீங்க காப்பாற்றணும் அப்படின்னு விநாயகர் பெருமான் கிட்ட வேண்டிய பொழுது விநாயகர் பெருமான் என்ன பண்றாருன்னா, அந்த அனலாசூரனை மொத்தமா முழுங்கிடுறார். முழுங்கினதுனால என்ன ஆச்சுன்னா, இவர் உடல் முழுக்க வெப்பம் அதிகரிச்சு, வெப்பம் அதிகரிச்ச பின்னால விநாயகர் பெருமான் மேல எப்பொழுவோ மழை பெய்ய வச்சு அவரை நனைய வச்சு பார்க்கறாங்க, அப்பவும் அனல் அடங்கலை. சந்திரன் குளிர்ச்சி பொருந்திய சந்திரனையும் கொண்டு வந்து வச்சு பார்க்கறாங்க, அப்பவும் அனல் அடங்கலை. அப்போ ஒரு முனிவர் என்ன பண்ணாரு, ஒரு அருகம்புல்லை கொண்டு வந்து விநாயகர் மேல் வைத்தார். அந்த அனலானது அடங்கி விட்டது. சரி, இதுக்குள்ள என்ன மருத்துவம் இருக்கு? அருகம்புல்லுல என்ன மருத்துவம்? உடல் உஷ்ணம் அடைந்தால் விநாயகர் மூலமாக நமக்கு ஒரு மருத்துவத்தையும் சொல்றாங்க. உடல் அதிகப்படியான உஷ்ணம் அடைந்தால் அருகம்புல் சாறை குடித்தால் உடலினுடைய உஷ்ணம் குறையும் என்பது விநாயகர் பெருமானுடைய கதையின் மூலமாக நமக்கு உணர்த்துகிறார்கள். ஆன்மீகம் என்பதை ஆன்மீகமாக பார்த்தால் அது ஆன்மீகம். ஆன்மீகத்திற்குள் என்ன அறிவியல் இருக்கிறது என்று பார்க்கணும். நம்ம ஆன்மீகத்தை தனியாகவும் அறிவியலை தனியாகவும் பிரித்து வைத்ததினால் ஆன்மீகம் என்பது ஒரு பக்கமும் அறிவியல் என்பது ஒரு பக்கமும் இருக்கு. இந்த மாவிலையை உங்களுக்கு சொன்னேன், திடீர்னு நடுராத்திரியில் ஒரு வயிற்று வலி வந்தா மருந்தே நம்ம வாசல்ல இருக்கு. இதை நம் முன்னோர்கள் எல்லாம் யோசிச்சுதான் ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிருக்கிறாங்க. வீட்டிற்குள்ள துளசி வளர்ப்பாங்க. துளசியினுடைய அடிப்படை காரணம் என்ன? அது கார்பன் டை ஆக்சைடை உட்கொண்டு வீட்டிற்கு நடுவிலே துளசி மாடம் வைத்திருப்பார்கள். என்னன்னா, வீட்டிற்குள்ள ஆக்சிஜன் பற்றாக்குறை வரக்கூடாது என்பதற்காக வீட்டிற்குள்ள துளசி மாடம் வச்சாங்க. அந்த துளசி வெளியிடுகின்ற காற்று எதுனா பிராணவாயு என்று சொல்லப்படக்கூடிய ஆக்சிஜன். அந்த ஆக்சிஜன் வீட்டுக்குள்ள இருந்தா காற்று குறைபாடு இல்லாம இருக்குன்றதுக்கு தான் அன்னைக்கு வீட்டுக்குள்ள துளசி மாடம் வச்சாங்க. இன்னைக்கு துளசி மாடம் எங்க இருக்குன்னு தெரியல. இன்னும் சொல்ல போனா வீட்டுக்கு வெளியே சோற்று கற்றாழை கட்டுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வீட்டில் இருக்குதுன்னு தெரியல. அந்த சோற்று கற்றாழை கட்டப்படுவதனுடைய காரணம் என்னன்னா, நாமெல்லாம் தமிழர்கள் என்பதிலே ஒரு பெருமை என்னன்னா, நம்ம வீட்டு வாசல்ல கட்டுற சோற்று கற்றாழையை வைத்துத்தான் நாமெல்லாம் தமிழர்கள் என்பதை உலகுக்கு உணர்த்துகிறோம். என்ன காரணம்? ஏன் சோற்று, எத்தனையோ செடி கொடி இருக்கு, ஏன் சோற்று கற்றாழையை வைக்கிறோம்? அடிப்படையா பார்த்தீங்கன்னா, சோற்று கற்றாழை சூரிய வெளிச்சத்திலும் காற்றின் மூலமாகத்தான் வளரும். அதுக்கு நீங்க யாரும் தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்க ஒரு கயிற்றுல, ஒரு மஞ்சள் கயிற்றுல கட்டி வாசல்ல தொங்க விட்டீங்கன்னா தானாகவே வளரும். இது முதலிலே எங்கு இருந்தது இந்த சோற்று கற்றாழைனா, குமரிக்கண்டம். முதலாக மனிதன் தோன்றிய இடம் என்று சொல்லப்படுகின்ற லெமூரியா கண்டத்துல தான் முதல்ல மனிதர்கள் தோன்றினார்கள். அப்படியே தோன்றிய மனிதர்களில் முதல் மனிதன் தமிழன் தான் முதலிலே உலகத்திலே தோன்றினான். உலகத்திலே தோன்றியது தமிழன் மாத்திரமல்ல, உலகத்தில் தோன்றிய முதல் மொழியும் நம்முடைய தமிழ் மொழி தான். அந்த குமரி கண்டத்திலே தான் முதலாக சோற்று கற்றாழை என்று ஒரு வயல்வெளியினுடைய வேலியாக பயன்படுத்தப்படுவது இந்த சோற்று கற்றாழை செடியைத்தான் நம் முன்னோர்கள் பயன்படுத்தினார்கள். அந்த முன்னோர்களினுடைய நினைவாகத்தான் நாம என்ன பண்ணோம்னா, கடல் கொண்டதினால் பெரிய சுனாமி வந்த பொழுது அந்த குமரி பகுதி முழுக்கவே அழிந்து போனது. நம் முன்னோர்கள் எல்லாம் அந்த கடலிலே சுனாமியால் இறந்து போனார்கள். அப்பொழுது கரையேறியவர்கள் தான்
முதல் வந்து சேர்ந்த இடம் மதுரை. பாண்டிய நாடு என்று சொல்லப்படுகின்ற மதுரை தான் கன்னியாகுமரியிலிருந்து கரையேறிய மக்கள் வாழ்ந்த இடம் பாண்டிய நாடு. அந்த பாண்டிய நாடு தான் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார்கள். ஆக அதனுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் தமிழர்கள், எங்களுடைய தமிழ்குடி குமரி கண்டத்திலே அழிந்து போனது அங்கு இருப்பதனுடைய அடையாளமாகத்தான் நாம் ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலேயும் சோற்று கற்றாழை செடியை கட்டுவதனுடைய காரணம். இன்னொரு காரணம், அந்த சோற்று கற்றாழை செடி வளரணும்னா நாம எந்த தண்ணியோ உணவோ உரமோ போடுறதில்லை, அதுவா வளருது. வீட்டுக்கு முன்னால மாவிலை தோரணம் கட்டப்படுவது எப்படி ஒரு மருத்துவ குணமோ அப்படி சோற்று கற்றாழை செடியும் எதுக்குன்னா, இந்த சோற்று கற்றாழை செடி எப்படி காற்றையும் சூரிய வெளிச்சத்தையும் உள்வாங்கி வளர்கிறதோ அப்படி இந்த குடும்பமானது எப்பொழுதும் தலை தோங்கி நிற்கும், செல்வத்திலே பெருகி நிற்கும் என்ற ஒரு காரணத்துக்குத்தான் நாம வீட்டுக்கு முன்னால சோற்று கற்றாழை கட்டுறோம். காரணம் இல்லாம எல்லாத்தையும் செய்யறோம். ஆனா எதுக்காக செய்யறன்ற காரணத்தை நமக்கு சொல்லலை. யாரும் சொல்லாதனால நமக்கு தெரியல. இன்னைக்கு தெரிஞ்ச நீங்க ஒரு 15 பேர் 20 பேர் நாளைக்கு அடுத்தவங்க கேட்கும் போது அதற்குரிய காரணத்தை சொல்லலாம். அனலாசூரனை விடுங்கின பின்னால இந்த அருகமுல்லை கொண்டு வந்து அவன் மேல வச்ச பின்னாலதான் அவனுடைய அனலானது அடங்கியது. விநாயக பெருமான் உடல்ல இருக்கக்கூடிய அந்த அனல் அடங்கி நின்றது அருகம்புல்லா. இப்ப இந்த அருகம்புல்லால உடல் உஷ்ணத்தையும் குறைக்கலாம். சர்க்கரை நோய்க்கான மருந்து அருகம்புல் சாறு. தினந்தோறும் காலையில டீ குடிக்கிறதுக்கு பதில் அருகம்புல் சாறை குடிச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம் உடலிலே இருக்கக்கூடிய சர்க்கரை நோயானது நம்மை விட்டு போயிடும். இது ஒரு விஷயம். இப்ப விநாயகருக்கு நம்ம என்ன பண்றோம்னா சூரத்தேங்காய் போடுறோம். இந்த சூரத்தேங்காய் எதுக்கு போடணும்? எத்தனையோ காய்கனிகள் இருக்கின்ற பொழுது வெறும் தேங்காய் உடைப்பதனுடைய நோக்கம் என்ன, அதற்குரிய காரணம் என்ன, அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். சிவபெருமான் என்ன பண்ணார்னா, ஆகாயத்திலே 3 அசுரர்கள், வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன்ற ஒரு 3 அசுரர்கள் வெள்ளியினால் செம்பினால் தங்கத்திலான 3 கோட்டைகளை ஆகாயத்தில் அமைத்து கொண்டு அத்தனை தேவர்களுக்கும் துன்பங்கள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். அப்படி கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களை அழிப்பதற்காக சிவபெருமான் தேரிலே கிளம்புறார். கிளம்பும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த தேரினுடைய அச்சானது முறிஞ்சு போயிடுது. யாரு? உலகத்தையே காக்கக்கூடிய சிவபெருமானுடைய தேரே அச்சு முறிஞ்சு போகுது. என்ன காரணம்னு யோசிக்கிறார். அவர் விநாயக பெருமானுக்கு ஒரு வரம் கொடுத்திருக்கிறார். உலகத்தை காக்கக்கூடிய கடவுளாக நான் இருந்தாலும் முழு முதற் கடவுள் யாருன்னா விநாயக பெருமான் தான் முழு முதற் கடவுள். அப்படிப்பட்ட வரத்தை விநாயகருக்கு கொடுக்கிறார். என்ன காரணம்னா, ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய சொரூபம் தான் அந்த விநாயகரினுடைய வடிவம். அந்த தும்பிக்கை வடிவம் என்பது நீங்கள் விநாயகரை உற்று நோக்கி பார்த்தால் அந்த விநாயகர் வடிவம் என்பது ஓம் என்கிற பிரணவ மந்திரம். ஏன் நாம போய் விநாயகரை கும்பிடுன்னா, இந்த பிரபஞ்ச தோற்றம் என்பது ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தினுடைய தோற்றம் தான் இந்த உலகம். இன்றைக்கு ஆகாய வெளியிலே போய் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து சொல்கிறார்கள், பால் வெளியிலே ஓம் என்கிற சப்தம் கேட்கிறது. இது அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் தெரிஞ்சுதான் என்ன பண்ணாங்க, வழிபாட்டில் முதல்ல ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை வச்சாங்க. விநாயகர் என்பது ஓம் எனும் பிரணவ மந்திரம். பிரம்மனுக்கு இந்த பிரணவ மந்திரத்தினுடைய பொருள் தெரியாததால முருகர் என்ன பண்ணாரு, அவனை கொண்டு போய் ஜெயில அடைச்சிட்டார் பிரம்மன். அப்படின்னா உனக்கு தெரியுமான்னு சிவபெருமான் கேட்டார். ஓ எனக்கு தெரியுமே அப்படின்னு அவர் உபதேசித்த இடம்தான் சுவாமி மலை. மகன் மேலே உட்கார தந்தை கீழே உட்கார்ந்தார். காரணம், அன்றைக்கு அவன் தகப்பன் சுவாமியாக இருக்கிறான், அவன் தான் உபதேசம் பண்றான். முருகன் உபதேசம் செய்ததினால் அவர் அன்றைக்கு ஆசிரியனாக இருக்கிறார்.
கீழே உட்கார்ந்து பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை கேட்டதினால் சிவபெருமான் கீழே உட்கார்ந்தார். ஆக விநாயகர் என்பது பிரணவ மந்திரத்தினுடைய சொரூபம், முருகர் என்பது பிரணவ மந்திரத்தினுடைய பொருளை உணர்ந்தவர். அதுதான் முருகனுக்கும் விநாயகனுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால்தான் எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல யாரு விநாயகரை வழிபடணும், அதற்கடுத்து உள்ளே இருக்கக்கூடிய பரிவார தெய்வங்களை வழிபடணும். விநாயகரை வழிபடுறதுக்கு கற்பூரம் ஏத்தனமா, அது கூட காசு இல்லை, கவலையே படாத, 2 கை இருந்தா 2 கையை நோக்கி வணங்கினா போதும். இதுதான் விநாயகர் வழிபாட்டினுடைய எளிமையான வழிபாடு. இப்போ சிவபெருமான் என்ன பண்றாரு, அச்சு முறிஞ்சு போது, ஏண்டா அச்சு முறிஞ்சிச்சுன்னு யோசிக்கும் போது வரம் கொடுத்த இவரே அந்த வேலையை இவர் பின்பற்றல. இவரு ஒரு அசுரர்களை 3 அசுரர்களை அழிப்பதற்காக கிளம்புறார். கிளம்பும் போது என்ன பண்ணணும், விநாயகர் வழிபாட்டை சிவபெருமான் பண்ணி இருக்கணும். சிவபெருமான் வழிபாட்டை செய்யாதனால என்னாச்சுன்னா தேரோட அச்சு முறிஞ்சு போச்சு. அதனாலதான் நாம புது வீடு கட்டினா கூட முதல்ல என்ன பண்றோம், கணபதி ஹோமத்தை நடத்துறோம். எல்லாவற்றிலுமே முதன்மையாக நாம் வணங்க வேண்டியது கணபதியை வழிபட்டுத்தான் நீங்க எந்த தெய்வத்தை, உங்களுக்கு பிடிச்ச எந்த தெய்வமா இருந்தாலும் வழிபடலாம். அதனால் முதல்ல கணபதி என்றிட, வாய்க்குள்ளிருந்து கணபதி என்ற மந்திரத்தை நாம சொல்லணும். இப்ப யோசிக்கிறார் சிவபெருமான், ஆஹா விநாயகனுக்கு நாம வழிபாடு செய்யாம போருக்கு சென்றதுனாலதான் அச்சு முறிஞ்சு போச்சு அப்படின்னு என்ன பண்றாரு, விநாயகர்கிட்ட போறார். மகனே, நானே உனக்கு கொடுத்த வரத்தை நானே மீறி விட்டேன். இப்போ நான் உனக்கு படையல் பண்ணணும், இல்ல காணிக்கை எதுனா கொடுக்கணும், என்ன வேணும் கேளு அப்படின்னு சிவபெருமான் சொன்னப்போ விநாயகர் பெருமான் என்ன பண்ணாரு, உங்ககிட்ட எது ரொம்ப ஸ்பெஷல், மற்றவர்களிடம் இல்லாதது உன்னிடம் என்ன ஸ்பெஷல்னா, எனக்கு 3 கண்கள் உண்டு, நெற்றிக் கண் உண்டு, மற்றவர்களுக்கு யாருக்கும் கிடையாது, எனக்கு தான் 3 கண். அப்படியா, நீங்க என்ன பண்றீங்கன்னா உங்களிடம் எது சிறப்பாக இருக்கிறதோ அதை எனக்கு நீங்க படையலாக காணிக்கையாக கொடுக்கணும். இப்ப அதாவது தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயின்ற மாதிரி விநாயகர் பெருமான் அந்த 3 கண்ணில் 1 கண்ணு வேணும்னு கேட்கிறார். சிவபெருமான் என்ன பண்ணாரு, 3 கண் உடையது தானே உனக்கு வேணும்னு தேங்காயை கொண்டு வந்து முதன் முறையாக படையல் செய்தவர் சிவபெருமான். அந்த தேங்காயில தான் 3 கண்கள் இருக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், வீட்டில் திஷ்டிக்காகவும் இல்ல விநாயகருக்கு உடைக்கிறதாகவும் முதல் தேங்காயை உடைத்தது யார் என்றால் விநாயக பெருமானுக்கு சிவபெருமான் தான் முதலா தேங்காய் உடைச்சவர். அந்த 3 கண்கள் இப்போ ஒவ்வொன்றாக நாம பார்த்துக்கிட்டே வரோம். ஏன் இதெல்லாம் விநாயக பெருமானுக்கு படைக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வரோம். அவர் உடைச்ச பின்னால்தான் அந்த தேரானது நகர ஆரம்பிக்கிறது. இந்த தேர் அச்சு முறிஞ்ச இடம் எதுனா, இன்னைக்கு மதுராந்தகம் பக்கத்துல அச்சரப்பாக்கணும் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல தான் சிவபெருமானுடைய தேர் அச்சு முறிந்த இடம். அதுக்கு பேரு அச்சு இரு பாக்கம். அது இன்னைக்கு கால மறுவில் என்னாச்சு, அச்சரப்பாக்கமா மாறி போச்சு. அந்த ஊர்ல தான் சிவபெருமானுடைய தேரானது அச்சு முறிஞ்சு போய் விழுந்த இடம். இங்கே நாம் ஒவ்வொரு இடத்திலும் பேசுகின்ற சொற்பொழிவினை ஸ்ரீ ஆன்மீக பேரொளி என்ற யூடியூபிலே நாங்கள் பதிவேற்றம் செய்து கொண்டு வருகிறோம். அதை தொடர்ச்சியாக எல்லாரும் பார்த்து தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீண்ட வீடியோக்கள், நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், தொடர்ச்சியாக பதிவேற்ற முடியாத காரணத்தினால் நாங்கள் இன்னொரு சேனலை தொடங்கி இருக்கிறோம். ஸ்ரீ ஆன்மீக தமிழ்நாடு என்ற ஒரு சேனல் தொடங்கப்பட்டு இருக்கிறது. அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் உங்களுக்கு அந்த வீடியோவை காணலாம். நிறைய வீடியோக்கள் இருக்கின்ற காரணத்தினால், உடனுக்குடனே நாங்கள் அப்லோட் செய்ய வேண்டிய காரணத்தினால் 2 சேனலும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. முதல் சேனலுக்கு எப்படி நீங்கள் ஆதரவு அளித்தீர்களோ அப்படி 2வது சேனலும் நீங்கள் தொடர்ச்சியாக எங்கெங்கு பேசுகிறோனோ அங்கெல்லாம் அந்த ஒளிப்பதிவு செய்யப்பட்டு உங்களுக்கு
காட்சிக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம்.